ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவோட பயண வீடியோ தான். அர்ச்சனாவோட பயண வீடியோ அப்படின்றத பார்க்கும்போது அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக தான் உள்ளே வந்தாங்க. அவங்கள வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு அன்வெல்கமிங்காக ட்ரீட் பண்ண மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. பட் ஆனால் வைல்டு கார்டாக அப்போ உள்ளே வந்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸையுமே அவங்க வந்து அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அதில் அவங்க ரொம்ப பிரேக் ஆகிட்டாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரேக் அவுட் ஆகி அழுது பெருசாக ரொம்ப வந்து உடஞ்சி போயிட்டாங்க. பிகாஸ் அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல போல். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வீக் ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தது விசித்ரா மேம் தான். அவங்க சப்போர்ட் பண்ணி இவங்களோட எல்லா விஷயத்தையும் அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அது ஒரு எனர்ஜி லெவலாக இருந்துச்சு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் அவங்க அந்த சப்போர்ட் பண்ணி வெளியே வந்துட்டாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 வாரமுமே வந்து கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க, அர்ச்சனா அழுதுட்டு இருந்தாங்க, அர்ச்சனா மெடிக்கல் ரூம் போவாங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அது எல்லாத்தையும் ஃபைனலாக மாற்றினாங்க அர்ச்சனா. மாற்றி மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க எல்லா விஷயத்துக்கும் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வீக்கெண்ட் எபிசோட்லலாம் பார்த்திங்கன்னா, அர்ச்சனாவுக்குரிய சப்போர்ட் வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவங்க வந்து ஓட்டிங் வந்தாலே 50% மேலே ஓட்டிங் அவங்களுக்கு தாங்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க உண்மையாகவே அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. பட் ஒரு சில வாரங்கள் வந்து அவங்க நெகட்டிவாகவும் இருந்தாங்க அப்படின்றத வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த நெகட்டிவாக இருந்த விஷயத்த அவங்களே ரியலைஸ் பண்ணிவிட்டு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தான் எனக்கு தோணுச்சு. பட் இது வந்து கண்டஸ்டன்ட்ஸ்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் மக்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. பிகாஸ் அந்த ஒரு மாறுதல் அவங்க உண்மையாகவே தான் ஹார்ட்ஃபுல்லாக செய்கிற மாதிரி தான் அவங்க காமிச்சிக்கிறாங்க. அண்ட் தேர் இஸ் நோ பேகேஜஸ் அப்படின்றதில் 100% நம்ம ட்ரூத்ஃபுல்லாக சொல்லலாம். டே 1ல் இருந்த அர்ச்சனாவும், இன்னைக்கு இருக்கிற அர்ச்சனாவும், அதாவது அவங்க ஒரு 50 டேஸ்க்கு அப்புறமா தான் உள்ளே வந்தாங்க. ஸோ இதில் அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருந்துச்சு. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மாயா அண்ட் டீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, வருஷம் வருஷம் ஏதாவது ஒன்று ட்ரெண்ட் ஆகும். இந்த வருஷம் வந்து நமக்கு மாயா, புள்ளி கேங் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆனுச்சு. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்கள ரொம்ப வந்து பெரிய ஆள் ஆக்கிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க எல்லோரும் சேர்ந்த ஒரு கட்டத்தில் வந்து போய் செம்மையாக டார்கெட் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து அர்ச்சனாவ எல்லாருனாலையும் வந்து ஒரு ஃபோர்ஸோ, மோட்டிவோ குடுத்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக இப்பயும் அதுதாங்க நடந்துச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஜோவிகா அண்ட் பூர்ணிமா இவங்கெல்லாம் உள்ளே வந்து அர்ச்சனாட்ட போய் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாட்ட வெறுப்பேத்தி விட்டாங்க. திரும்ப போய் மாயா எனக்கு சாரி கேளுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க. அர்ச்சனாவும் அந்த டைம் சாரி கேட்டாங்க. பட் ஆனால் பிராவோ அதுக்கு செம்மையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. அவங்கெல்லாம் இப்போ வெளியில் என்ன நடக்குது தெரிஞ்சுட்டு வந்து மாயா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அர்ச்சனா ஒன்னே இந்த மாதிரி மாயா வந்து மாற்றி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஏன் சாரி கேட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் அர்ச்சனாவுக்கு உண்மையாகவே புரிஞ்சுது. பிகாஸ் 1000 தான் வந்து அர்ச்சனா கஷ்டப்பட்டிருந்தாலும் மாயா கிட்ட ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் அதுவே தப்பான ஒரு விஷயம். அவங்க அப்படி செஞ்சாங்க அப்படின்றதே இவங்க மறந்துட்டாங்க. ஸோ இது ஒரு ஷோ, இது ஒரு கேம் ஷோக்காக அவங்க அப்படி பண்ணாங்க. ஸோ இந்த ஷோலேருந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சதே ஃபஸ்ட்டு தப்பு. அண்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னால் முடியாதுன்ற மாதிரி சீனை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஆனால் அர்ச்சனா அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ திரும்பவும் மாயா வெர்சஸ் அர்ச்சனா மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் டைட்டில் வின்னர் யார்? மாயாவா? அர்ச்சனாவா? ஃபைனல் ஸ்டேஜுக்கு 2 பொண்ணுங்க தான் போவாங்களோ? போனால் செம கெத்தாக இருக்கும்ல. ஓகே, போனால் ஜாலி தான். ஆனால் விஷ்ணுவும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தினேஷும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, சொல்ல முடியாது. ஸோ யார் போவா? ஒரு பொண்ணு, ஒரு பையனா? ஸோ மேபி ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் போவாங்களா? அது யாராக இருக்கும்? அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இது எல்லாமே எல்லார் மைண்ட்லேயும் ஓடிட்டு தான் இருக்குது. நம்ம இது எல்லாத்துக்கும் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் அர்ச்சனாவோட மாஸான பெர்ஃபார்மன்ஸஸ் நிறைய வெளியே வந்தது. இதனாலே அர்ச்சனா டைட்டில் வின்னர் ஆகலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் சிங்கிங்காக இருக்கட்டும், டான்ஸிங்காக இருக்கட்டும், ஒரு ஆக்டிங் ரோல் கொடுக்குறதா இருக்கட்டும், அண்ட் அவங்களோட தட்டி கேட்குற விதமாக இருக்கட்டும், அண்ட் அவங்களோட ஒரு லவ்வை ஷோ பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஜெனரஸாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க டைட்டில் வின்னர் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது
என்னோட ஒப்பீனியன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். தேங்க் யூ ஆல்.